நான் நிறைய இந்த வயசான பரிசுத்தவங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். அவங்க எடுக்கிற முடிவு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு வித்தியாசமா முடிவு எடுப்பாங்க. நடக்கும்பா போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படா இவங்க இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா அவங்க ஃபெய்த்தினுடைய அளவு அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். எங்க பாஸ்டர்ட்டே ஒரு டைம் நான் பார்த்தனே, 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம். எங்க பாஸ்டர் வந்து எப்பவுமே காணிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒரு பெட்டி வச்சிருப்பாரு, யாராவது காணிக்கை போடணும்னா அதுல போட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாரு. 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம். சென்னையில இருந்து ஒரு பாஸ்டர் அழைச்சிருக்கிறாரு. கன்வென்ஷன் கூட்டம் 3வது நாள் முடியுது. அடுத்து அவ்வளவுதான் 11 மணிக்கு அந்த பாஸ்டர் வந்து எங்க சர்ச்சில் இருந்து கிளம்பினாதான் அந்த ட்ரெயின் அவர் பிடிக்க முடியும். 9 மணி வரைக்கும் நான் பாஸ்டரோட இருக்கிறோம். அவர் கையில 1 ரூபாய் கூட ரெடியா இல்லை. அந்த பாஸ்டருக்கு இப்ப காணிக்கை கொடுத்து அனுப்பணும். 3 நாள் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு. அவருக்கு ஆஃபரிங் கொடுத்து அனுப்பணும். ட்ரெயினுக்கு அவருக்கு போகணும். 11 மணிக்கு இங்க இருந்து கிளம்பணும். 9 o'clock ஆகுது. இன்னும் எங்க பாஸ்டருடைய கையில வந்து பணமே இல்லை. என்ன பண்ணுவாரு இவர்? என்ன செய்வாரு? அவர் பாஸ்டர் நினைச்சா ஒரு 10 பேருக்கு போன் பண்ணி காசை கொண்டு வாங்கன்னு சொன்னா அப்படி கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா 9:30 ஆகுது, கொஞ்ச நேரம் ஆகுது. ஆன உடனே சரி நான் வந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போறாரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறைக்குள்ள போய் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும், 45 minutes இருக்கும். 45 minutesல ஒருத்தர் வராரு, ஒரு மணி ஆர்டர் ஒருத்தர் கொண்டு வராரு. அந்த மணி ஆர்டர் ஒருத்தர் கொண்டு வந்து எங்க பாஸ்டருடைய பேரை சொல்லி இருக்காங்களான்னு கேட்கிறாரு. ஆமான்னு உடனே பாஸ்டர் இந்த மாதிரி மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வெளியில வராரு, காசை வாங்குறாரு. அந்த பாஸ்டருக்கு எவ்வளவு காணிக்க கொடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த காணிக்க அந்த மணி ஆர்டர்ல இருக்கு. அந்த மணி ஆர்டர்ல இருக்குது. எங்களுக்கெல்லாம் பிரமிப்பு. ஆனா அவர் திரும்பியும் எடுத்து பாக்குறாரு, பேர் இருக்குது, நம்பர் அட்ரஸ் எதுவுமே இல்லை. எங்க பாஸ்டர் போய் இறந்துட்டாரு. அவர் மரிக்கிற வரைக்கும் அந்த பணம் யார அனுப்புனதுன்னு எங்க பாஸ்டருக்கு தெரியாது. யார அனுப்புனதுன்னே தெரியாது. பா, அந்த மாதிரி விசுவாசத்தை எல்லாம் கண்ணுல பார்த்து ஆச்சரியப்பட்ட எவ்வளவு நல்ல ஆண்டவர். வாக்கு தத்துவம் தாமதம் ஆகிறத நினைச்சு சோர்ந்து போக வேண்டாம். வாக்கு தந்தவர் சிறந்தவர். அவர் உண்மை உள்ளவர். உங்களுடைய விசுவாசம் பெருக வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும்.